எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்துகிறாங்க. அந்த சாலை பாதுகாப்பு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கடைபிடிக்கணும். சாலை பாதுகாப்பை ஒவ்வொருவரும் கடைபிடித்தால் மட்டும்தான் விபத்தில்லாத தமிழகம், விபத்தில்லாத இந்தியாவை நம்ம கண்டிப்பாக உருவாக்க முடியும். ஸோ அனைவரும் சாலை பாதுகாப்பு கடைபிடிக்கணும். சாலை விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். குறிப்பாக 2 சக்கர வாகனங்கள் சென்றால் தலைக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும். 4 சக்கர வாகனத்தில் சென்றால் சீட் பெல்ட் கட்டாயம் அணிய வேண்டும். மது அருந்திவிட்டு வாகனம் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையும் ஓட்டக்கூடாது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனங்களை இயக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு செய்து வைத்திருக்க வேண்டும். ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் நமக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அல்லது வாகனத்திற்கோ பிற்காலத்தில் நாம் ஏதேனும் இழப்பீடு செய்ய வேண்டுமானால் அந்த இன்சூரன்ஸ் என்பது முக்கியம் தேவை. அதே மாதிரி இப்போ 4 வீலரோ 2 வீலரோ ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃபோன் பேசிக்கொண்டு யாரும் ஓட்டக்கூடாது. வாகனங்களை அங்கங்கே நிறுத்தக்கூடாது. போக்குவரத்துக்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் வாகனங்களை நிறுத்தக்கூடாது. எந்த ஒரு இடையூறு இல்லாத ஒவ்வொருவரும் கடைபிடித்தால் கண்டிப்பாக நாம் விபத்தில்லாத மாநிலத்தை உருவாக்கும். அதை முன்னின்று நடத்திய ரோட்டரி கிளப் சார்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.